நாம் இன்றைக்கி ரிச்சான டேஸ்ட்டில் தேங்காய் பால் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பல்லாரி சின்ன வெங்காயம் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். 2 பழுத்த தக்காளி பழம் அரைச்சி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளப்பொடி பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்ல அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1/2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம். அதனால் 2வது 3வது எடுத்த தேங்காய் பால் ஊற்றி உப்பு போட்டு சிக்கன் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கெட்டியான தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இது சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியை தோற்று போகிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நார்மலாக தோசை சப்பாத்தி எதுனாலும் ஊற்றி சாப்பிடலாம். இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.